அம்மா, திரு எங்க போயிருக்கான்? கீர்த்தியும் காணோம். ஆமா, திரு எங்க? ஆமா, திரு 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 எங்க இருக்க? திரு எங்க இருக்க? அக்கா, நான் இங்க இருக்கேன். உள்ள இருக்கானா? உள்ள இருக்காப்ல. டேய் திரு. அண்ணே, என்னண்ணே இது? திரு, என்னப்பா, என்னடா இதெல்லாம்? நீ போய் சமைச்சிட்டு இருக்க? நீ முதல்ல சட்டையை போட்டு வெளியில வந்து கல்லால உட்காருவா. இல்லக்கா, இனி இதுதான் என்னோட ட்ரெஸ். இங்கதான் என்னோட வேலை. கல்லால இனிமே எனக்கு வேலை இல்லை. டேய், சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதடா. வா, முதல்ல வா, வந்து உட்கார் வா. அக்கா, ஆரம்பத்துல நம்ம இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறப்ப நீ கல்லால உட்காந்த, நான் அடுப்பில் நின்று வேலை செஞ்சதால நம்ம குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துச்சு. இடையில என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நம்ம குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வரதுக்கு காரணமாயிட்டோம். இனிமே மறுபடியும் ஆரம்பத்தில் எப்படி வேலை செஞ்சோமோ அப்படியே வேலை பார்த்து மேல வரணும்க்கா. ஐயோ திரு, அந்த கல்லால உட்காரதுக்கு இனிமே எனக்கு தகுதி இல்லை. மனசுல எதையும் வச்சுக்காம நீ போய் கல்லால உட்காரு போ. அண்ணே, என்னண்ணே இப்படிலாம் பேசி சங்கடப்படுத்தாதண்ணே. உன்னை வெள்ளை சட்டையில கம்பீரமா முதலாளியை பார்த்தீங்களால இந்த குளத்துல பார்க்க முடியலண்ணே. அண்ணே, தயவு செஞ்சு கல்லால வந்து உட்காருண்ணே. வேணாண்ணே. அக்கா சொல்லுக்கா. டேய், உனக்கு புரியாதுடா. இதுதான் என்னோட ஆரம்பம். நான் இப்படி இருந்தாதான் நம்ம குடும்பமும் முன்னேறும். யாரும் இதுக்கு தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே இந்த ஹோட்டல் இப்படிதான் நடக்கும். மாப்ள, சொன்னா கேளு. சமையல் வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் கல்லால உட்காரு மாப்ள. மாமா, இத்தனை பேர் சொல்றோம்ல, ப்ளீஸ் சொன்னா கேளுங்க மாமா. வாங்க. செல்வி, நீயாவது நான் சொல்றத கேளு. அக்காவை கூட்டிட்டு போய் கல்லால உட்கார வை. மகா, திரு எதையுமே யோசிக்காம பேச மாட்டான். அவன் சொல்றது எனக்கு சரின்னு தான் தோணுது. போ, நீ போய் கல்லால உட்காரு. இது நம்ம மாப்பிள்ளை நமக்கு திருப்பி கொடுத்தது. நீ போய் அங்க உட்காந்தாதான் அது சரியா இருக்கும். சொன்ன கேளு. போ செல்வி, நீ அவளை கூட்டிட்டு வா. வாங்க நீ. போக்கா. வாங்க நீ, சொல்றத கேளுங்க. வாங்க. போக்கா. உட்காருங்க, உட்காருங்க. இதுல உட்காருங்க நீ. உட்காருங்க நீ. உட்காருக்கா. உட்காரு. உட்காரு. உட்காருக்கா, சும்மா உட்காரு. இப்பதான் நம்ம ஹோட்டலுக்கு ஒரு கலையே வந்திருக்கு. இனிமே நமக்கு எல்லாமே வெற்றிகரம் தான். முதலாளியம்மா, கல்லால உட்கார்றது எப்படி இருக்கு? போங்க நீங்க வேற. பாத்தியாடி, இத்தனை நாளா நீ நடத்திக்கிட்டு இருந்த ஹோட்டலு இப்ப நம்ம வேலைக்காரங்க மாதிரி ஆயிட்டோம். செல்வி அந்த மகாவை முன்னாடி தூக்கி நிறுத்திட்டு நம்ம மாப்பிள்ளைய சமயக்காரனாக்கிட்டா. பார்க்கவே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தாமா இருக்கேன். எப்பாடு பட்டாவது இந்த ஹோட்டலை திரும்ப என் கைக்கு கொண்டு வந்து காட்டுவேன். இந்த இலையை வெட்டி சரி வேலை. அண்ணே, இன்னைக்கு பொரியல் என்னென்ன பண்ணலாம்? பொரியல் அதான் கோஸ் இருக்குல்ல, கோஸ் பொரியல் பண்ணிரலாம். மாஸ்டர், வெங்காயத்தை கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணிட்டீங்க. கோஸ் பொரியல் கட் பண்ணு. அண்ணே, தண்ணி எடுத்து வந்து எங்கன வைக்க? அங்க வை. வேலு, உன்னைய மறுபடியும் நம்ம ஹோட்டல்ல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே ஜாலிதான். ஏய், பேசாம வேலைய பாடுறா. வேலு, என்னைய பேசாம வேலை செய்ய சொல்ற?
வேலு நான் சாப்பிடாம கூட இருப்பேன் ஆனா என்னால பேசாம வேலை செய்ய முடியாது. அப்படியே நான் பேசாம இருந்தாலும் அந்த ராஜஸ்ரீ அம்மா என் வாயை கலராம இருக்காதா? என்ன பேசுற நீ? ஐயோ டேய் பக்கோடா, என்னடா என்ன பேச்சுங்க வேலை செய்யாம? ஒழுங்கா வாயை மூடிட்டு வேலையை பாரு. நானே கடுப்புல இருக்கேன். கரண்டி அடுப்புல வச்சு நாக்குல சூடு போட்டுடுவேன். என்ன எல்லாம் என் வாய் மேல குறியா இருக்கீங்க? ஏமா இந்த வாய் வச்சுதான் புடைச்சிட்டு இருக்கேன், அது மேலயே குறியா இருக்கீங்களே. வேலை இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டியா? ஏய் பேசாம வேலையை பாடுறா, ஆளுங்க வந்துருவாங்க. ஏமா செல்வி, பூஜா வேணாம். எங்கேயும் வெளியில போகணும்னு சொன்னியே, கிளம்பலையா? இந்த கிளம்புறாத்த. ஏங்க எங்கங்க போறீங்க? நானும் கூட வர்றேங்க. இல்ல வேலு, நீங்க இங்கே இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அதை